கபிலன் என்ற ஒரு இளைஞன் சிறு கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. பழங்கால கோயில்களைப் போல அழகான கட்டிடங்களை வடிவமைக்க வேண்டுமென்று. அவன் தன் கனவை பற்றி பெற்றோர்களிடம் கூறினான். அவர்களோ ஏழையானவர்கள். நகரத்தில் சென்று படிப்பதற்கான செலவை நினைத்து மிகவும் கவலைப்பட்டனர். ஆனால் அவனது அம்மா அவனிடம் கவலைப்படாதே என்று, நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று ஆசீர்வதித்து தனது சிறு சேமிப்பை அவனிடம் கொடுத்தார். கபிலன் தனது கனவை நனவாக்க நகரத்திற்கு புறப்பட்டு வந்தான். கல்லூரி கட்டணத்திற்காக அவன் பகல் நேரங்களில் ஒரு கட்டிட பணியில் கடினமாக உழைத்தான். அவன் சோர்வடைந்தாலும் தன் லட்சியத்தில் உறுதியாக இருந்தான். இரவு நேரங்களில் ஒரு தெரு விளக்கின் அடியில் அமர்ந்து கட்டிடக்கலையை படித்தான். வகுப்பில் அவன் ஒரு சவாலை சந்தித்தான். அவனது வடிவமைப்புகள் மிகவும் பழமையானவை என்றும் நவீன உலகிற்கு பொருந்தாது என்றும் ஒரு பேராசிரியர் கூறினார். கபிலன் மனம் தளர்ந்தான். ஆனால் தன் கிராமத்தையும் அங்குள்ள கோயில்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு புதிய யோசனை பிறந்தது. பாரம்பரிய வடிவமைப்புகளை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைக்க முடிவு செய்தான். அவன் தனது புதிய திட்டத்தை சமர்ப்பித்தான். இயற்கையையும் பாரம்பரியத்தையும் இணைத்து ஒரு அழகான நீடித்த கட்டிடத்தை அவன் வடிவமைத்திருந்தான். அவனது பேராசிரியரும் சக மாணவர்களும் அதை கண்டு வியந்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு கபிலன் ஒரு வெற்றிகரமான கட்டிட கலைஞராக உயர்ந்தான். தனது கடின உழைப்பின் சின்னமான முதல் கட்டிடத்தின் முன் அவன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்க்க தனது பெற்றோர்களையும் அழைத்து வந்திருந்தான். தன்னம்பிக்கையுடன் கடின உழைப்பிற்கு எப்பொழுதும் பலன் உண்டு என்பதை அவன் வாழ்க்கை நிரூபித்தது. நண்பர்களே, இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டது தோல்வியே வெற்றிக்கான முதல் படி என்பது. அதற்கும் மேல் நாம் நம்மை நம்ப வேண்டும். நான் இதை சாதிக்க முடியும் என்று.